ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா யோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இளம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் புவனாபதி சக்கரம் எனும் தலைப்பில் 6வது பாடல். இந்த பாடல் முந்தைய பாடலின் தொடர்ச்சியாக வருகிறது. முந்தைய பாடலில் இயந்திரராசன் உதவி கொண்டு குருவின் உபதேசித்த மந்திரத்தை மனதில் தியானித்து ஒரு செம்புத்தகடில் அறுகோண சக்கரம் இட வேண்டும் என்று இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்பாடலில் அந்த அறுகோண சக்கரத்தில் நாம் என்ன எழுத வேண்டும் என்று விவரித்து கூறுகிறார் திருமூலர். இதோ அந்த பாடல். சட்கோணம் தன்னில் ஸ்ரீம் ஹீம் தானிட்டு அக்கோணம் மாறின் தலையில் ரீங்காரமிட்டு எக்கோணம் சூழ எழில் வட்டம் இட்டுவின் மிக்கு ஈரட்டு அக்கிரமம் முதல் மேலிடே. சட்கோணம் தன்னில் ஸ்ரீம் ஹீம் தானிட்டு வரைந்து வைத்திருக்கின்ற அந்த அறுகோண சக்கரத்தில் ஸ்ரீம் ஹ்ரீம் என்று எழுதி அக்கோணம் மாறின் தலையில் ரீங்காரமிட்டு அந்த அறுகோணத்தின் 6 முனைகளிலும், இங்கே மாறின் என்பது கோணம் 6 அவ்வாறு படிக்கிறது. அக்கோணத்தின் 6 தலையில் ரீங்காரம் அமைத்து எக்கோணம் சூழ எழில் வட்டம் இட்டுவின் எல்லா கோணங்களையும் சுற்றி ஒரு அழகிய வட்டத்தையும் அமைத்து மிக்கு ஈர் எட்டாகரம் அம்முதல் மேலிடே அதன் மேல் பின்னர் 16 உயிர் எழுத்துக்களையும் நாம் வரைய வேண்டும் என்கிறார். பழங்காலத்தில் தமிழில் உயிரெழுத்துக்கள் 16, மெய்யெழுத்துக்கள் 36, மொத்தம் 51 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 16, மெய்யெழுத்துக்கள் 35 ஆக 51 எழுத்துக்கள் இருந்துள்ளது. இது திருமந்திரத்தில் பல பாடல்களில் இந்த 51 எழுத்துக்கள் குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் திருமூலர் சட்கோணம் தன்னில் ஸ்ரீம் ஹீம் தானிட்டு அக்கோணம் மாறின் தலையில் ரீங்காரமிட்டு எக்கோணமும் சூழ எழில் வட்டமிட்டுவின் மிக்கீர் ஈரெட்டு எட்டுகரம் அம்முதல் மேலிடே வரைந்து வைத்துள்ள அறுகோண சக்கரத்தில் ஸ்ரீம் கிரீம் என்று எழுதி அறுகோணத்தின் 6 முனைகளிலும் ரீங்காரம் அமைத்து அதன் எல்லா கோணங்களிலும் ஒரு அழகிய வட்டத்தையும் அமைத்து அதன் மேல் பின்னர் 16 உயிர் எழுத்துக்களை வரைந்தால் புவனாபதி சக்கரம் தயாராகிவிட்டது என்றார். அனைவரும் இந்த செப்புத்தகடை மனதார பரம்பொருளான சிவபெருமானை தியானித்து செய்வீர்களா? ஓம் நமச்சிவாய.